முருங்கைக்காய் போட்டு ஒரு புளிக்குழம்பு வைக்கலான்ட்டு இன்றைக்கி எடுத்துருக்குறேன். இப்போ பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கிறேன், உளுந்து பருப்பு, இப்போ இதில் சாம்பார் தூள் 2 கரண்டி சேர்த்துக்கலாம். எலுமிச்சங்காய் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கிறேன், அதே இதில் ஊற்றிக்கலாம். இதோடு சேர்த்து முருங்கைக்காய் நல்லா வேகட்டும். இப்போ அரைச்சி வச்ச தேங்காயை ஊற்றிக்கலாம். இதோட கொஞ்சம் பருப்பு வெந்திருக்கு, அதையும் ஊற்றி. இப்போ இந்த பருப்பு 2 கரண்டி வேக வச்சுருக்கிறேன், அதையும் ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த குழம்புக்கு நெய் ஊற்றி தாளித்தா தான் நல்லாயிருக்கும். குழம்பு தாளித்து ஊற்றிட்டோன்னா சுவையான முருங்கைக்காய்